வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எமது நாட்டில் பிரதமர் பதவியை ஏற்குமாறு கையேந்தியது போன்று வேறு எந்த நாடாவது உலகில் இருக்க முடியுமான ரணில் சாடல். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் 1,71,40,354 வாக்காளர்கள் தகுதி. பொதுஜன பெரமுனவின் தவறான தீர்மானங்களினாலேயே அதன் வீழ்ச்சியும் பிளவும் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவிப்பு. பொதுஜன பெரமுனவுக்குள் ஏற்பட்ட பிளவு காரணமாக ஆளும் கட்சி பெரும்பான்மையை இழந்துள்ளதாகவும் சிலர் அமைச்சு பதவியினை ராஜினாமா செய்ய தயாராவதாகவும் தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் நிலையான பொருளாதார ஸ்திரத்தன்மை இருந்தால் மாத்திரமே மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை மாவட்ட அரசியல் செயற்பாட்டாளர்களுடன் திருகோணமலை இந்து கலாச்சார நிலையத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்டில் அப்போதைய நிலையினை நான் நினைவு கூற தேவையில்லை. சிலரது வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது, ஊருக்கு வரக்கூடாது என்று அச்சுறுத்தினர். ஆனால் 2022 ஜூலை மாதத்தில் நாட்டின் மீட்சிக்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்தோம். இந்த அமைச்சர்கள் எம்பிக்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்து 2023ஆம் ஆண்டுக்குள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வளமை நிலைக்கு கொண்டு வர முடிந்தது. இப்போது எம்மால் வங்குரோத்து நிலையிலிருந்து மீள முடிந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் எங்களுடன் கடன் வழங்கிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி உடன்பாட்டை காண முடிந்தது. 2024 வரை எங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் பதவியை ஏற்குமாறு அறிவித்த போது தப்பியோடியது யார்? பிரதமர் பதவிக்கு கையேந்தியது போன்று வேறு எந்த நாடாவது உலகில் இருக்க முடியுமா? எமது நண்பர் அனுருகுமார் திசாநாயக்கவும் அப்போது ஓடி ஒளிந்தார் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு 1,71,40,354 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளார்கள். 2024ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலின்படி ஒவ்வொரு தொகுதியிலும் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் 17,65,351 வாக்காளர்கள் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 18,81,129 வாக்காளர்களும், களுத்துறை மாவட்டத்தில் 10,24,244 வாக்காளர்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குருநாகல் மாவட்டத்தில் 14,17,226 வாக்காளர்களும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்கிடுவதற்கு பதிவு செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு பொதுஜன பெரமுனவின் 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வந்துள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதற்கு நாம் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னதாகவே தீர்மானம் மேற்கொண்டோம். ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கியது புதிய விடயமல்ல. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் சுயாதீன வேட்பாளராக முன்னிலையாவதாக ஜனாதிபதி அறிவித்தார். தற்போதைய நிலையில் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளனர். இவ்வாறான பின்னணியில் பொதுஜன பெரமுனவின் பதவி நிலைகளில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுன கட்சி இன்று பல வகைகளிலும் பிளவுபட்டுள்ளது. கட்சியில் மேற்கொள்ளப்படும் ஒரு சில தீர்மானங்களினாலேயே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி 149 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகித்தனர். ஆனால் தற்போது 24க்கும் குறைவான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார்கள். எதிர்வரும் தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதிக்கு 3/2 பெரும்பான்மை ஆதரவு காணப்படுகிறது என அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியினையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினையும் மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். பொலன்னறுவையில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் திருடர்களை விரட்டி திருடர்களை பிடிப்பதற்காக மக்களை நியமித்ததாகவும் அது நடக்காத காரணத்தால் கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக நியமித்ததாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த நாட்டில் ஊழல் மோசடிகளுக்கு இனி இடமில்லை. புதிய வேலை திட்டத்துடன் இந்த நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்.
பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக உலகம் அறிந்த ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் என்றும் பொதுஜன பெரமுனவை கட்டியெழுப்ப கடுமையாக உழைத்தவர்கள் இருப்பதாகவும் அத்தகைய ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நியமிப்பது நல்லது என்றும் தெரிவித்தார். தாம் அமைச்சு பதவிக்காக முன்னும் பின்னுமாக குதிப்பவர் அல்ல. நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தும் சுதந்திரமாக நின்று பாராளுமன்றம் செல்ல முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அரசாங்கத்திற்கு தனிப்பெரும்பான்மை இருப்பதால் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களுக்கு அரசாங்கத்தை நடத்துவதில் சிக்கல் இருக்காது என ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தேவலப்பட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். பொதுஜன பெரமுனவின் கம்பகா மாவட்ட தலைமை பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, எனக்கு தெரிந்த வரையில் மாவட்டத்தில் தேர்தல் நடவடிக்கையில் இருந்து நீக்கப்பட்டேன். அது நியாயமானதுதான். ஏனெனில் மொட்டு வேட்பாளரை ஆதரிக்க மாட்டோம். நாட்டை பற்றி யோசித்து முடிவு எடுத்தேன். நான் என் முடிவில் நிற்கின்றேன். தத்தமது சொந்த நிகழ்ச்சி நிரலில் வேலை செய்யும் போது நாட்டை பற்றி சிந்திக்க முடியாது என்ற கட்சிக்கும் அதே நிலைதான் ஏற்பட்டுள்ளது. 2022 கட்சியின் தலைமையை வேறு ஒருவருக்கு வழங்கி இருக்கலாம். டலஸ் அழகபெரும ஜனாதிபதி வேட்பாளராக முன்வந்த போது எமது தலைவர்கள் அவருக்கு ஆதரவளிக்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு அந்த அனுபவம் இல்லை. எனவே எமது தலைவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்தது சரியான முடிவு. ஜனாதிபதி நாட்டை கஷ்டங்களில் இருந்து மீட்டெடுத்த போது உரிமை கோருபவர்கள் ஏராளம். ஆனால் பரிசோதனைகளுக்கு சென்றால் மக்கள் மீண்டும் வீதிக்கு இறங்குவார்கள். அதனால் தான் வீண் பேச்சு பேசாமல் நல்ல வேலையை செய்தவருக்கு நாட்டை திருப்பி தருவோம் என்று சொல்கிறோம் என்றார். ஆளும் கட்சிக்கு எதிராக பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் தயாராகி வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்குள் ஏற்பட்டுள்ள பிளவு காரணமாக ஆளும் கட்சி பெரும்பான்மையினை இழந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் தற்போது உள்ளனர். இதற்கு முன்னர் கிட்டத்தட்ட 120 எம்பிக்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்தனர். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் ஏற்பட்டுள்ள பிளவு காரணமாக நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினருக்கு எதிரணியில் அமர்வதற்கான வாய்ப்பு அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஆளும் கட்சியின் பெரும்பான்மை பலத்திற்கு சவால் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர்கள் பலரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கருத்தோடு இருப்பதால் எதிர்க்கட்சிகள் அமர்ந்தால் அமைச்சு பொறுப்புகளில் இருந்து விலக நேரிடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 3 இராஜாங்க அமைச்சர்கள் இன்னமும் சில தினங்களில் தமது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராகியுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள அரசியல் முரண்பாடு காரணமாக அவர்கள் தமது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனியான ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைக்க வேண்டும் என்று 3 அமைச்சர்களும் கருத்து தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் நாமல் ராஜபக்சவின் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் அமர தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா வழங்கும் முறைமை தொடர்பாக இன்று இறுதி தீர்மானம் எடுக்கப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது. குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளோடு கலந்தாலோசித்த பின்னர் இது தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்கப்படுவதாக அமைச்சு தெரிவிக்கின்றது. அத்துடன் 2 வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விசா சேவையை வழங்க அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் உயர்நீதிமன்றம் சமீபத்தில் இடைக்கால தடை விதித்துள்ளது. அதற்கமைய ஆகஸ்ட் 2ஆம் தேதி இரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இணைய முறைமையின் ஊடாக விசா வழங்குவதை இடைநிறுத்துவதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த இணையதளம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் ஊடாக விசா பெற்றுக் கொள்வதற்காக பணம் செலுத்தியவர்களுக்கு அந்த பணத்தை மீள வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்தில் வழங்கப்படும் ஆன் அரைவல் விசா மாத்திரமே வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.